பிரைஸ் லார்ட். இந்த நாளில் ஏசப்பா உங்களுக்கு கொடுத்துருக்க வார்த்தை என்னன்னா, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் வசனம் 12. நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். ஆமேன். இந்த கனமான வார்த்தை கொடுத்த ஏசப்பாக்கு நன்றி செலுத்தலாம். இந்த வசனத்தின் மூலயமா ஏசப்பா ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அவர் மாத்திரம்தான் உங்களுக்கு ஆறுதல் செய்ய முடியும். இக்கட்டில் எந்த மனுஷனுமே உங்களுக்கு ஆறுதலான வார்த்தையோ ஆறுதலான காரியத்தை செய்யவே முடியாது. கர்த்தர் மாத்திரம்தான் உங்களுக்காக இறங்கி கிரியை செய்ய முடியும். இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கலாம். இல்லை வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு கஷ்டம் நேரிட்டு இருக்கலாம். வசிக்கிற இடத்துல ஏதாவது ஒரு கஷ்டம் உங்களுக்கு நேரிட்டு இருக்கலாம். இதனால் நீங்கள் ஒரு பயங்கரமான அவமானத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கலாம் லைஃப்பில். ஆனால் ஏசப்பா சொல்கிறாங்க, உனக்கு நான் ஆறுதல் செய்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆறுதல்னால் என்னது? நம்ம மனசை தைரியப்படுத்துகிறதா? இல்லை, அதுக்கு பதிலாக ஏசப்பா நமக்கு ரெட்டிப்பான நன்மையினால் நிரப்பி ஆசிர்வதிக்க போகிறாங்க. அதுதான் அதோடைய அர்த்தம். ஏசப்பா செஞ்சாங்கன்னா ஒரு காரியத்தில் பிற்பாடு ஒரு பெரிய நன்மை இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஆரம்பத்தில் அந்த நன்மை நமக்கு தெரியாமல் இருக்கலாம். நம்ம ஏசப்பாவை போயிட்டு குறை சொல்லிகிட்ருப்போம், எனக்கு ஏன் இதை அனுமதிச்சிங்க, நான் என்ன அப்படி பண்ணேன், உங்களுக்கு நான் உத்தமமாக தானே நடந்துக்கிட்டேன், எனக்கு ஏன் இந்த காரியத்தை செய்தீங்க அப்படின்னு ஏசப்பாவை நம்ம போய் குறை பேசியிருப்போம். ஆனால் அந்த காரியத்தை ஏசப்பா அனுமதிச்சிருக்காங்கன்னா பிற்பாடு ஒரு பெரிய நன்மையான காரியம் நமக்கு அதில் காத்துட்ருக்கு அப்படின்றது தான் அர்த்தம். அதுதான் ஆறுதல் செய்கிறார் அப்படின்றதுக்குரிய அர்த்தம் ஏசப்பா சொல்கிறாங்க. இந்த நாளில் உங்கள் குடும்பத்தில் நடந்த கெட்ட காரியங்கள், உங்கள் வாழ்க்கையில் நடந்தது கெட்ட காரியங்கள், தனிப்பட்ட வாழ்க்கையில் நடந்த காரியங்கள், வசிக்கிற இடத்துல நடந்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஏசப்பா ரெட்டிப்பான நன்மையினால் மாற்ற போகிறாங்க. நீங்கள் ஏசப்பா கிட்ட விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது கண்டிப்பாக நான் சொல்கிறேன், அவர் உங்கள் இருதயத்துக்கு ஆறுதலான காரியத்தை தருவார். மனுஷன் நமக்கு தற்சமயத்துக்கு ஆறுதலாக பேசலாம், ஆனால் அது எவ்வளோ நாளைக்கு நமக்கு ஆறுதலை தரும்? கண்டிப்பாக தரவே தராது. கர்த்தர் தருகிற சமாதானம், கர்த்தர் தருகிற ஆறுதல் தான் நம்ம முற்றிலுமாக நம்ம வாழ்க்கையை மாற்றும். வேதத்தில் அதுக்கு நம்ம யாரை சாட்சியாக எடுத்துக்கலான்னா, லாசரு வாழ்க்கையை எடுத்துக்கலாம். லாசரு இறந்துட்டாரு. சகோதரிகள் துக்கமுகமோடு இருக்கும் போது ஏசப்பா அந்த இடத்துல போய் விசாரிக்கிறாங்க. விசாரித்து என்ன அப்படின்னு கேட்கும் போது அந்த சகோதரிகள் ஏசப்பாவை கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. அந்த சகோதரிகளுக்கு அவர் எப்படி ஆறுதல் செஞ்சார்? மரித்த லாசருவை உயிரோடு கர்த்தர் எழுப்பினாங்க. அதே போல் இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கலாம். அது உங்களுக்கு ஒரு பெரிதான அவமானத்தை கொண்டு வந்திருக்கலாம். இது நான் நடக்கும்னு எதிர்பார்க்கலையே அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருந்தால் இந்த விஷயம் நடந்திருக்காதே அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். ஆனால் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா யோசிச்சிருப்பீங்க, இந்த காரியத்தை செய்யாமல் இருந்திருக்கலாமே, கொஞ்சம் யோசிச்சிருக்கலாமே அப்படின்னு ஆனால் ஏசப்பா சொல்கிறாங்க, அந்த காரியத்தில் நான் உனக்கு ஆறுதல் செய்வேன். ஆறுதல்னா எப்படின்னா, அந்த வெக்கம் உண்டான காரியத்தில் உனக்கு ஜெயத்தை கட்டளையிடுவேன். நீ அவமானப்பட்ட அதே இடத்துல நான் உன் தலையை உயர்த்துவேன். அதுதான் நான் உனக்கு செய்கிற ஆறுதலாக இருக்கும் ஏசப்பா இந்த நாளில் உங்களை பலப்படுத்துகிறாங்க. இந்த நாளில் ஏசப்பா கரத்தில் ஒப்பு கொடுங்க. எந்தெந்த இடத்துல நீங்கள் கஷ்டத்தை அனுபவிச்சிங்களோ, எந்தெந்த இடத்துல துன்பத்தை அனுபவிச்சிங்களோ, ஏசப்பா கிட்ட சொல்லுங்கள், எனக்கு நீங்கள் ஆறுதல் செய்வேன்னு சொல்லியிருக்கீங்க. அது மாத்திரம் இல்லாமல் நானே உனக்கு ஆறுதல் செய்வேன்னு அந்த இடத்துல ஏசப்பா உரிமையோடு சொல்கிறாங்க. அந்த வார்த்தையை இந்த நாளில் நீங்கள் அறிக்கை பண்ணுங்கள். இந்த வார்த்தையை எனக்கு கொடுத்துருக்கீங்களே, எனக்கு நீங்கள் ஆறுதல் செய்யுங்க அப்படின்னு சொல்லுங்கள். மனுஷன் விட்டுட்டு போன இடத்த ஏசப்பாவால் மாத்திரம்தான் நிரப்ப முடியும். இப்போ குடும்பத்தில் ஏதாவது ஒரு இழப்பு நடந்திருக்கலாம். ஆனால் அந்த இடத்த யார் ஃபில் பண்ண முடியும்? அவங்களோட ப்ரெசன்ஸை யார் ஃபில் பண்ண முடியும்? ஏசப்பாவில் மாத்திரம்தான் ஃபில் பண்ண முடியும் அந்த இடத்த. அதுதான் ஆறுதல் செய்கிறதுக்கு அர்த்தம். இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. ஏசப்பா எனக்கு ஆறுதல் செய்யுங்க அப்படின்னு சொல்லும் போது பரலோகத்துலேருந்து ஏசப்பா உங்களை நோக்கி ஓடி வராங்களாம். ஏன்னா எப்பொழுதும் அவர் உங்களோட நினைவாக தான் இருக்கிறாராம். நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுங்க. கண்டிப்பாக அவர் இக்கட்டில் உங்களுக்கு உதவி செய்கிறவராக காணப்படுவார். என்றைக்குமே உங்களை கைவிடாத தெய்வம் அவர். அவரை உறுதியாக பற்றி கொள்ளுங்க. அவர் உங்களுக்கு சொல்லிட்டார், இந்த நாளில் ஆறுதல் செய்வேன்னு அதே போல் உங்களை அவர் ஆறுதல் பண்ணி ஆற்றி தேற்றி உங்களை ஒரு பெரிய நன்மைக்கான இடத்துக்கு கொண்டு போய் விட போகிறாரு. கவலைப்படாதீங்க. இந்த வார்த்தை கொடுத்த ஏசப்பாக்கு நன்றி செலுத்தலாம். ஏசப்பா, இந்த வார்த்தைக்காக நன்றி அப்பா. இந்த வார்த்தையில் நீங்கள் சொல்லியிருக்கிறபடி உங்கள் பிள்ளைகளுக்கு ஆறுதல் செய்வேன்னு சொல்லியிருக்கீங்க. மரித்த லாசரு உயிரோடு எழுப்பி அந்த சகோதரிகளுக்கு ஆறுதல் செய்தீரே, அதே போல் ஏசப்பா உங்கள் பிள்ளைகள் என்னென்ன துன்பத்தை இந்த நாளில் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்களோ அந்த எல்லா துன்பத்துக்கும் நீர் ஆறுதல் செய்து
நிறைய நன்மையினால் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையை நிரப்பி ஆசிர்வதிங்க ஏசப்பா. காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். நாளைக்கு இன்னொரு பைபிள் வேர்ஸோட உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். காட் bless you all.